ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 9ஆம் தேதி. எஸ்டர்டே ஈவினிங் வந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பத்தி பார்க்கலாம். என்எல்சி ஆஃபர் ஃபார் சேல் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் இதுல 3% ஸ்டேக்கை செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல் ஜூன் 9 இன்னைக்கு ஓபன் ஆகுது ஃபார் நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நாளைக்கு ஓபன் ஆகுது. ஃப்ளோர் பிரைஸ் 303 பர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் இந்த ஷேர்ஸை செல் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்டேக்கையும் ரெடியூஸ் பண்றாங்க இது மூலமா. ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் ஐடியா கவர்மெண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் டு பே அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பெக்ட்ரம் ஃபீன்னு சொல்லியிருந்தாங்க. ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபீ ஒரிஜினல் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ல இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாம்பே ஹை கோர்ட்டும் இதை அக்ரி பண்ணியிருக்காங்க. கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் இனிமே எந்த நியூ சார்ஜஸும் ஆட் பண்ணக்கூடாது ஓல்டு லைசன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் ஐடியா இனிமே டு நாட் ஹாவ் டு பே எக்ஸ்ட்ரா ஃபீ. ஸோ இது ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் ஐடியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஆக்னி இன்ஃப்ராடெக் 750 crore in 3 new real estate projectsல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் குருகிராம் அண்ட் சோனிபட் இன் ஹரியானால இருக்கு. ஸோ இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயர்ல. இது மூலமா கம்பெனி ரெசிடென்ஷியல் ஏரியா எஸ்டேட் பிசினஸ்ல எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆர்விஎன்எல்க்கு ஒரு நியூ ரயில்வே ப்ராஜெக்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆர்டரோட வேல்யூ 221.33 crore. சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேயான சத்தீஸ்கர் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இது ஒரு இபிசி ப்ராஜெக்ட். அதானி என்டர்பிரைசஸ் அதானி போர்ட் சிட்டின்றது 100% ஸ்டேக்கா வாங்குறாங்க இம்போர்ட்டர்ஸ் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ அதானி போர்ட் சிட்டி சப்சிடரி ஆஃப் அதானி என்டர்பிரைசஸ். இது ஒரு ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் மூலமா தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீலுக்கு அப்புறம் போர்ட்டர்ஸ் வெஞ்சர்ஸ்ன்றது அதானி குரூப்ல ஒரு பார்ட்டா மாறிடும். HCL டெக் கூகுள் கிளவுடோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ லான்ச் நியூ ஏஐ இனோவேஷன் ஜோன் இன் கலிபோர்னியால பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் மூலமா கம்பெனி டெவலப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஏஐ அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃபுல்லா ஏஐல தான் ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஏஐ ஏஜென்ட்ஸ், ஆட்டோமேஷன், ரியல் வேர்ல்ட் ஏஐ சிஸ்டம் எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா. JSW எனர்ஜி விண்ட் டர்பைன் பிளேட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டர்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த பிளான்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹலோல் குஜராத்ல இருக்கு. கம்பெனி இது மூலமா மோர் காம்பனன்ட்ஸ் மேக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி எல்லாம் அவுட் சைட் சப்ளைஸை தான் இதுக்காக டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க இந்த விண்ட் டர்பைன் பிளேடுக்கு. ஸோ இப்போ கம்பெனியே உருவாக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க JSW எனர்ஜி. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் 3094 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கன்னா phase 2 எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இட்ஸ் லாய்சல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல தான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது கர்நாடகால இருக்கு. இந்த எக்ஸ்பான்ஷன் எவ்ரி இயர் 110,000 டன்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு நியூ ப்ரொடக்ஷன் லைன்ஸையும் பில்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே சேர்த்து ஈச் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 55,000 TPA இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஈச். பனாசியா பயோடெக் லான்ச் பண்ணியிருக்காங்க டென்ஸ்டார் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா டெங்கு வேக்சின் தான். ஸோ டெங்கு வேக்சின். ஸோ இதை ஆப்பிரிக்கால அப்ரூவல் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா அடுத்ததா இன்னும் அதர் கண்ட்ரீஸ்லயும் இந்த வேக்சினை எக்ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க பனாசியா பயோடெக். சாந்தி கோல்ட் இன்டர்நேஷனல் நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் மும்பைல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷனை. இந்த ப்ரொடக்ஷன் எஸ்டர்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்டும் கம்ப்ளீட் ஆயிட்டு. ஸோ எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னா பெர் இயருக்கு 4000 கிலோகிராம் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே ஸ்டார்ட் பண்ணதுல. ஆஸ்வால் பம்ப்ஸ் 3.66 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன் வால்சோ சோலார் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட்ல. எப்படி பை பண்ணியிருக்காங்கன்னா 13.07 lakh அடிஷனல் ஷேர்ஸை ரைட்ஸ் இஷ்யூ மூலமா தான் பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூன்றது நம்ம ஒரு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டரா
இருக்கணும் அந்த கம்பெனில. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அந்த கம்பெனில மோர் ஷேர்ஸ் பை பண்ணலாம். ஸோ இதுதான் ரைட்ஸ் இஷ்யூ. HAL and AMCA ப்ராஜெக்ட். ஸோ இந்தியா இப்போ ஸ்பீடப் பண்ணிட்டு இருக்காங்க AMCA, அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்ல ஸ்பீடப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த AMCAன்றது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்டா மேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 5th ஜெனரேஷன் ஸ்டீட்டல் ஃபைட்டர் ஜெட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ HAL என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா GE414 இன்ஜின். ஸோ அதுதான் இந்த பவர் த ஏர்கிராஃப்ட், இந்த ஏர்கிராஃப்டுக்கு ஒரு பவர் கொடுக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதுக்காக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி 3 இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ் கிட்ட இருந்து பிட்ஸை இன்வைட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா L&T, BEL, அதுக்கப்புறம் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம், and then பாரத் ஃபோர்ஜ் பிளஸ் BEML. ஸோ இவங்க எல்லாருமே வின்னிங் குரூப். ஸோ இவங்க எல்லார்கிட்டையுமே 5 ப்ரோட்டோடைப்ஸ் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஃபைட்டர் ஜெட்டுக்காக. இந்த ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட்டோட டார்கெட் எப்போக்குள்ள முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2032க்குள்ள சொல்லியிருக்காங்க. இனிஷியலா இந்த ப்ராஜெக்ட் பட்ஜெட்டுக்கு 15,000 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஹெக்ஸகான் நியூட்ரிஷன் IPO இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 138.87 crore, price band 42 to 45 per share, lot size 333 shares, மினிமமா 14,985 இருந்தா போதும். IPO June 5 ஓப்பன் ஆயிட்டு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ஆயிடும் IPO. அலாட்மெண்ட் டேட் June 10 சொல்லியிருக்காங்க, லிஸ்டிங் டேட் June 12. ஸோ NSE அண்ட் BSE ரெண்டுத்துலேயும் லிஸ்ட் ஆகும். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எஸ்டர்டே நைட் வரைக்கும் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா ₹6 இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது எவ்வளோ ப்ரைஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 51 per ஷேர்னு லிஸ்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது 13%ல. ஸோ இதுதான் எஸ்டர்டே வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ். இதுக்கு மார்க்கெட் எப்படி இன்னைக்கு ட்ரேட் ஆக போகுது இந்த நியூஸ்க்குன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.